Hi students, welcome to our channel. Today we learn 7th standard term 1st science unit 2 force and motion lesson பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ. கவிதா கேன் ரீச் ஹர் ஸ்கூல் இன் 2 ways as shown in the picture. Can you tell by choosing which both she could reach the school early? கவிதா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரெண்டு வழி இருக்குது, 2 ways இருக்குது. ஓகேவா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ எந்த வழியாக போனீங்கன்னா சீக்கிரமாக ஏர்லியாக ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோடு ஏ அப்படிங்கிறது என்ன இருக்குது, 1.5 கிலோமீட்டர் இருக்குமா. ரோட் பி பார்த்தோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர் இருக்குது. விச் ஆன்சர் கரெக்ட்? ரோடு ஏல தான் என்னது ஏர்லியாக, ரோடு ஏ வழியாக போனால் தான் என்னது ஸ்ட்ரைட் பாத் இருக்குது. ரோடு ஏ வழியாக போனால் தான் சீக்கிரமாக என்ன பண்ண முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும். அதான் பக்கம். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, in this picture கீழே கொடுத்துருக்காங்க பாருமா. in this picture given below you can see leaf falling from a tree. in which path the leaf will reach the ground first? இங்கே லீஃப் வந்து ஃபால் ஆகுதுமா. அப்புறம் பாத் ஏ பாத் பின் 2 waysல இருக்குது. இப்போ பாத் ஏ அப்படிங்கிறது என்னது, பாத் ஆஃப் த லீஃப் வந்து இந்த when there is no wind, காற்று அடிக்காதப்ப என்னது இந்த மாதிரி லீஃப் வந்து ஃபால் ஆகும். பாத் ஆஃப் த லீஃப் when there is wind, காற்று அடிக்கிறப்ப என்னது இந்த மாதிரி என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனில் இதாகாது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், விண்டு இல்லாதப்ப ஸ்ட்ரெயிட் லைனில் லீஃப் வந்து ஃபால் ஆகும், கீழே கிரவுண்டில் விழுகும். பாத் பியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், காற்று அடிக்கிறப்ப எப்படி இருக்குது, பெண்ட் ஆகி போகும். ஓகேவா? ஓகே, அப்போ எந்த இது கரெக்ட், சீக்கிரமாக எந்த பாத் வழியாக, விச் பாத் த லீவ் வில் ரீச் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட். விச் பாத் ஏ தான் சீக்கிரமாக என்னது க்யூக்காக ரீச் ஆகும். பாத் ஏல வர லீஃப் தான், ஏன்னா இது வந்து என்னது ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் லீஃப் வந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டாக இதுதான் கிரவுண்டுக்கு வரும், பாத் ஏ தான். ஓகே, உமா அண்ட் பிரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். உமாவும் பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஸ்டடிங் இன் த சேம் ஸ்கூல், என்னது ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ், அவங்க ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தே கோ டு த நியர் ப்ளே கிரவுண்ட். அவங்க ப்ளே கிரவுண்டுக்கு போவாங்க. எதுக்காக போவாங்க, கேம்ஸ் விளையாடுறதுக்கு. எஸ்ஆர்னோ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன் டே உமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சி வுட் ரீச் த ப்ளே கிரவுண்ட் ஆஃப்டர் விசிட்டிங் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். அவங்க கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்க்கு நான் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளே கிரவுண்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் விச் த லுக் டு ரீச் த ப்ளே கிரவுண்ட் இஸ் சோன் ஹியர். இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. எந்த பாத், 2 பாத்ஸ் கொடுத்துருக்காங்க இமேஜில் பாருங்கம்மா. எந்த பாத் வழியாக போனால் வந்து எந்த பாத் ஏ பாத் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் இருக்குமா, இங்கே ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஹவுஸ் இருக்குது. ஹவுஸ்லேருந்து பாத் என்னது, ஸ்கூல்லேருந்து பாத் ஏ பாத் பின்னு இருக்குது. ப்ளே கிரவுண்டுக்கு போகிற வழி வந்து 2 ways இருக்குது. அப்போ எது வழியாக போனால் சீக்கிரம் போயிட முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் பாத் ஏ தான் பக்கம். எஸ்ஆர்னோ நம்மளுக்கே தெரியுது, பாத் ஏ வழியாக போனால் என்ன அது சீக்கிரமாக ப்ளே கிரவுண்டுக்கு போயிடலாம். இது எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேக் எ ட்வைன் எடுத்துக்கிறீங்க அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த 2 பாத்ஸ். 2 வழியும் என்ன பண்ணிக்க மெஷர் பண்ணிங்க, ஏவும் பியும் என்ன பண்ணுறீங்க மெஷர் பண்ணிங்க அப்படின்னா, விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத் அமாங் த 2, ரெண்டில் எது அதிக நீளமான பாத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருமா, இதுதான் பாத் பி வந்து இங்கே ஆரம்பிச்சு என்னது நீளமாக போகுது. இட் இஸ் ஏ நாட் ஸ்ட்ரெயிட் லைன், இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஓகேவா? ஃப்ரம் த எபோ எக்ஸாம்பிள், இங்கே கொடுத்த எக்ஸாம்பிள் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுற முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, when object travels from one place to another it will reach faster if it travels along the straight line path. The straight line path is the shortest distance between 2 points. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது, ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா என்னது அதோட அதோட ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தை பொறுத்து தான் அதோட ஃபாஸ்டர், அதோட ரீச் வந்து இதாகும். அது அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன் பாத். அது எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்லாம, அந்த 2 பாயிண்ட்ஸ் ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம், நேர்கோட்டு பாதை, ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஓகேவா? Okay, in this lesson we are going to study about distance and displacement, speed, velocity, acceleration, distance time graph, velocity time graph, center of gravity and stability பற்றி இந்த லெசன்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். த டோட்டல் லென்த் ஆஃப்
path taken by an object to reach one place from another place is called என்னன்னு சொல்கிறோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு என்னது, ஒரு பொருள் வந்து கடந்து வந்த மொத்த லென்த்துமா, அந்த பாதையோட அந்த பாத்தோட என்னது மொத்த லென்த்து தான் என்னன்னு சொல்கிறோம், டோட்டல் லென்த்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் பொசிஷன், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் பொசிஷன் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூமெண்ட்டில் இயக்கத்தில் இருக்கிறப்ப அதோட இனிஷியல் ஸ்டேஜுக்கும் அதோட எண்ட் இருக்கலாமா, அதான் இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இடையே இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, போத் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இதோட பொசஸ் த சேம் யூனிட், அதோட யூனிட் வந்து சேமாக தான் இருக்கும். அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரே யூனிட் தான் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் பார்த்தோம் அப்படின்னா த ஃபிகர் கிவன் பிலோ த ஷோ த மோஷன் ஆஃப் எ பெர்சன் பிட்வீன் டூ பிளேசஸ். இதில் டூ பிளேசஸ் இருக்குது, எஸ்ஆர்னோ எஸ்ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்குது. இதில் 3 பாத்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஏவுக்கும் பிக்கு இல்லை 3 பாத்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர், அதோட பாத் எவ்வளோ இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், நேர்கோட்டை பார்த்து தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது, அது வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏபி அப்படிங்கிறது தேர்ட் ஒன் இருக்கிறது என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்மா, அது வந்து என்னது 5 கிலோமீட்டர், அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, 10 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ்மா, செகண்ட் ஒன் என்னது 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், அதோட லென்த்து டோட்டல் லென்த்து. ஆனால் சென்டரில் ஏபி அப்படிங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால அது 5 கிலோமீட்டர், அது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதோட இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க 10 கிலோமீட்டருக்கு அலாங் த ஃபஸ்ட்டு பாத்தில் 10 கிலோமீட்டரும், செகண்ட் பாத்தில் எப்படி இருக்குது 7 கிலோமீட்டரும், தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏபிக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பாத் செகண்ட் பாத் அப்படின்னா 7 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 பிளேசஸ்க்கு எவ்வளோ இருக்குது 5 கிலோமீட்டர், அதை தான் என்னென்னு தேர்ட் பாத், அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா, த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இஸ் ஓன் ஃபிகர். இங்கே இதில் பாருங்கம்மா, இதோட வழி பாரு, இதில் ஏபிக்கு பாத் இருக்குது, வழி இருக்குதா இல்லையா, வேஸ் இருக்குது. இதில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ 120 கிலோமீட்டர். டோட்டலாக அதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கம்மா 120 கிலோமீட்டர் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கலாமா அதாம்மா. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் பாத் இங்கே இருக்கா இல்லையா, எஸ், அது வந்து எவ்வளோ ஹவு மெனி 40 மீட்டர். ஓகேவா, இது சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குதா. வேரியஸ் டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் லென்த்துமா, பாத்தோட டோட்டல் லென்த்து. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவுன்னு சொல்லுவாங்க, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வந்து எவ்வளோ 40 மீட்டர் தான் இருக்குது. ஓகே, த பாத் இன் இதில் பாருங்கள், த பாத் இன் விச் ஏ ரேபிட் வந்து ரன் ஆகுது. இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து ரேபிட் இருக்கா இல்லையா, எஸ், அந்த ரேபிட் வந்து ரன் ஆகுது இந்த இமேஜில். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்குற பாத் ஏபி அப்படிங்கிற 2 பாத்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ். லெட் இஸ் கன்சிடர் தட் ஈச் ஸ்கொயர், ஒவ்வொரு கன்சிடருக்கும் என்ன சொல்கிறாங்க 1 ஸ்கொயர், அதோட யூனிட் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் சொல்கிறாங்க. இந்த ரேபிட்ஸ் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னது பியை வந்து ரீச் ஆகுது. இதோட டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 2 ஃபிகர்ஸில் கொடுத்துருக்காங்க. when will the distance and displacement ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னது when will distance டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஈக்குவலாக இருக்கா. தட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும், ஷுட் பி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபினிஷிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஷுட் பி என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, ஓகே, யூ ஃபைண்ட் இட் திஸ் ஆன்சர். when we represent the displacement, நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் வி யூஸ் எ பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வந்து யூஸ் பண்ணணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து எதுக்காக அப்படின்னு டிபெண்டிங் ஆன் அதோட எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தா எதை டிபெண்ட் பண்ணி டைரெக்ஷன், அது ட்ராவல்ஸோட டைரெக்ஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ரீப்ரெசன்ட் பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரீப்ரெசன்ட் பண்ணுறோம். இப்போ ஏபின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, இடப்பெயர்ச்சி ஆகுது, அதை வந்து நம்ம வந்து குறிப்பிடணும், ரீப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறப்ப அதோட டைரெக்ஷனை பொறுத்து தான் அதை என்ன சொல்கிறோம், பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டைரெக்ஷனை பொறுத்து தான். லெட் அஸ் கன்சிடர் அஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு வந்து மூவ் ஆகுது. அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கன்சிடர் பாசிட்டிவ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி
நெகட்டிவ் அப்படிங்கிறது எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, அது ட்ராவல் ஆகுது பியிலேருந்து ஏக்கு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருமா, சுபா ஹோஸ் டு த நியர்பை ப்ளே கிரவுண்டு. சுபா என்ன பண்ணுறாங்க, ப்ளே கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளே கிரவுண்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டிலேருந்து. இந்த பிக்சரில் பாருங்கம்மா, இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் த ட்ராவல்? இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதில் பாருங்கள். இப்போ வந்து ஹவுஸ் இங்கே இருக்குது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஹவு மெனி கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் 40 கிலோமீட்டர். அந்த ப்ளே கிரவுண்ட் இங்கே இருக்குது. 40 சாரிம்மா 400 கிலோமீட்டர். 400 மீட்டர். 400 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, அவங்க போகிற, அது சுபா போகிற டிஸ்டன்ஸ் வந்து. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, வாட் இஸ் ஹர் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ஓகேவா? அப்போ இது 100 மீட்டர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா. கேன் யூ ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்? இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர். அது டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 15 கிலோமீட்டர் இருக்குது. வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? இதுலேருந்து நீங்கள் இன்ஃபர் என்ன பண்ணுறீங்க? த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ பர்சன் இஸ் 30 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 கிலோமீட்டர். வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட் 15 கிலோமீட்டர் சொல்லியிருக்கலாமா? டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 50 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத், ஒரே டைரெக்ஷனில் போகுது. அதான் சொல்கிறோம். அதோட ஆன்சர் என்ன வரும், த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது ஸ்ட்ரெயிட் லைன் இன் ஒன் டைரெக்ஷன் வித்தவுட் என்னது டேர்னிங் பேக் ஆகாது. இதுலேருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பர்சன் இஸ் 30 கிலோமீட்டர் அண்ட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும், 0 கிலோமீட்டர் சொல்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பர்சன் 30 கிலோமீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும், 0 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, என்ன கொடுத்துருக்காங்க, நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது என்னதுன்னா, இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன். சி டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அந்த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷனையும் அதோட டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இல்லை யூனிட் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் சொல்கிறோம். 1 நாட்டிக்கல் மைல் இஸ் 1.852 கிலோமீட்டர்மா. த யூனிட் ஆஃப் மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளான்ஸ் அண்ட் ஷிப்ஸ் இஸ் நாட். என்னது, ஏரோப்ளான்ஸு ஷிப்ஸில் அதோட ஷிப்போட அந்த ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன யூனிட் யூஸ் பண்ணுவாங்கன்னா நாட் அப்படின்னு யூனிட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடை கண்டறியறதுக்காக, ஸ்பீடை ஐடென்டி பண்ணுறதுக்காக, மெஷர் பண்ணுறதுக்காக. இட் மீன்ஸ் தட் த ட்ராவல் 1 நாட்டிக்கல் மைல் இன் 1 hour. 1 நாட்டிக்கல் மைல் ட்ராவல் 1 நாட்டிக்கல் மைல் எவ்வளோ, இன் 1 hour. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஸ்பீட் வெலாசிட்டி. ஸ்பீட் ஃபஸ்ட் ஒன் வி லேர்ன் ஸ்பீட். இன் 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடி அபவுட் ஸ்பீட் இன் டீட்டெயில். ஸ்பீடை பற்றி நல்லா படிச்சிருப்பீங்க 6th. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? த யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்னன்னு சொல்கிறோம், மீட்டர் பை செகண்ட். m/s அப்படின்னு டினோட் பண்ணுவோம். வி கேன் கிளாஸிஃபை ஸ்பீட் இன்ட்டு 2 types. 2 types ஸ்பீட் என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். இஃப் எ பாடி இன் மோஷன் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், தென் த பாடி இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஒரு பாடி வந்து மோஷன் இந்த மூவ்மெண்ட் ஆகுது, அது கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேயும் ஈக்குவல் இன்டர்வல் டைம் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஒரே மாதிரி திசை வேகத்தில் அது வந்து அந்த பாடி வந்து மூவ்மெண்ட் ஆச்சு, மோஷன் ஆச்சு அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேயும் ஈக்குவல் இன்டர்வல் டைம்ஸ்லேயும் என்னது மூவ் ஆச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலாக இருக்கும், ஒரே சீராக வந்து அந்த பொருள் வந்து செல்லும். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னென்னா, இஃப் எ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்கும். வெவ்வேறு கால இடைவெளியில் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், வெவ்வேறு அதே டிஃப்ரெண்ட்டான என்னது டைம்லேயும் அது வந்து அந்த பொருள் வந்து பாடி வந்து மூமெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். சீரற்ற வேகத்தில் வந்து செல்லுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து வெவ்வேறு கால இடைவெளிகள்லையும் வெவ்வேறு தொலைவினையும் அது வந்து கடந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம், சீரற்ற வேகத்தில் செல்லுச்சு அப்படின்னு அதை என்னன்னு சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது, சராசரி வேகம். ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, எவ்வளவு தூரம் மொத்தமாக கடந்த மொத்த தொலைவு தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ், எவ்வளவு எடுத்துக்கொண்ட மொத்த காலம், அதை தான் சொல்கிறோம். அதான் ஆவரேஜ் ஸ்பீடு.
ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு கிடச்சிரும். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா 1 கிலோமீட்டர் பை ஹெச் அப்படிங்கிறது என்னது? 1 கிலோமீட்டர் பை ஹெச்னா 5 × 18 ms by second. How we got this? எப்படி கிடைக்குதுன்னா 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர், 1 hour அப்படின்னு என்னது 3600 செகண்ட். 1 கிலோமீட்டர் பை hour = how many? 1000 மீட்டர் by 600 செகண்ட் ஈக்குவல் 5/18 m/s. ஓகேவா? டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? நோ த ஸ்பீட் அப்படிங்கிறது டார்டாய்ஸ் ஒவ்வொருத்தரோட ஸ்பீட் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. டார்டாய்ஸோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? 0.m/s. ஓகேவா? மீட்டர் பை செகண்ட். பெர்சன் வாக்கிங் 1.4 m/s. ஃபாலிங் ரெயின் ட்ராப் 9 to 10 m/s. கேட் ரன்னிங் 14. சைக்கிளிங் வந்து எவ்வளோ? 20 to 25 கிலோமீட்டர் பை ஹெச். ஹெச்னா அது ஹவர், கிலோமீட்டர் பை ஹவர். சீட்டாக் ரன்னிங் 31 m/s. பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 90 to 100 miles by hours. பேட்மிண்டன் மாஸ் 80 to 90 m/s. பேசஞ்சர் ஜெட் எவ்வளோ? 180 m/s meters by second. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, வெலாசிட்டி அப்படிங்கிறது, வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சேஞ்சஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இதுக்கு மீட்டர் பை செகண்ட் தாம்மா. இந்த ஃபிகரில் எங்கேயோ ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அத்லட் டேக்ஸ் 25 seconds டு கம்ப்ளீட் ஏ 200 meter sprint event. ஃபைண்ட் ஹர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இதோட ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பார்க்கலாமா? இங்கே பாருங்கம்மா, இதாம்மா அத்லட்டிக் ஓட்டப்பந்தயம் நடக்குது இல்லையா? அத்லட்டிக் ஒரு விளையாட்டில் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்? 200 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல் டெவலப்மெண்ட் இந்த இமேஜில் பாருங்கம்மா, இதில் ஃபிகரில் கொடுத்துருக்காங்க 200 மீட்டர். டைம் எவ்வளோ? 50 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 50 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் வந்து 25 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 8 m/s. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹவு மெனி? 50 மீட்டர். அப்போ பை 25. இதோட வெலாசிட்டி கண்டுபிடி 2 m/s தான் ஸ்பீட் வெலாசிட்டியோட ஃபார்முலாமா. ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன? A body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time in the same direction. ஒரு பொருளானது தன்னோட மூமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அது மோஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதோட டைரெக்ஷனில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. அது வந்து ஈக்குவலாக அதோட இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அது அந்த ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதான் என்னன்னு சொல்கிறோம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தான் என்னது? இந்த சேம் டைரெக்ஷனில் போகிறதா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம். லைட் இடத்துல வேக்கமில் லைட் வந்து இப்படி ட்ராவல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக சொல்லலாம். யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறது சீரான திசைவேகம், ஒரே மாதிரி இருக்கும், சீராக ஈக்குவலாக இருக்கும். டைமு அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அது டைரெக்ஷனாக எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். டைரெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரெக்ஷன் சேஞ்சஸாக இருக்கும். அதோட ஸ்பீடும் டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? சேஞ்சஸாக இருக்கும். அதோட வெலாசிட்டி இன் நான் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா அதோட இயக்கத்தை ஸ்டேஷன் வந்து மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் வந்து என்ன சொல்லலாம்? அதுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஃப் த டோட்டல் displacement of an object is divided by the total time taken by the object, we get the average velocity. Average velocity அப்படிங்கிறது total displacement by total time taken. மொத்த இடப்பெயர்ச்சி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எந்த அளவுக்கு காலம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அதுதான் என்ன சொல்கிறோம்? ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த இமேஜில் பாருங்கம்மா, கீழே கொடுத்துருக்காங்க. கார் வந்து ட்ராவல் ஆகுது 5 கிலோமீட்டர் டியூ டு ஈஸ்ட் பகுதியில் என்னது 5 கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகுது. அண்ட் மேக்ஸியா யூ டர்ன் டு ட்ராவல் அனதர் 7 கிலோமீட்டர். யூ டர்ன் ஆகி என்னது? அது 7 கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் எவ்வளோ? 5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு யூ டர்ன் ஆகி 7 கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகுது. டேக்கன் ஃபார் த ஹோல் ஜேர்னி இஸ் 0.2 hour. எவ்வளோ எடுத்துக்குது? அவர் வந்து 0.2 hour எடுத்துக்கிறது. கால்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார்.
இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுறேன் எப்படி பண்ணுவீங்க, அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதை பொறுத்து தான் என்னது இதை வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டேக்கன் ஆவரேஜ் வெலா 5 to 7 by 0.2 ஈக்குவல் டு இந்த -2 by 0.2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், -10 by 10 கிலோமீட்டர் பை ஹவர், அல்லது இந்த -10 into 5 by 18 ஈக்குவல் டு we get answer -0.2828 m by s. இதான் இந்த ஒன் we get answer ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்கம்மா the triangle method can help you to recall the relationship between velocity displacement time. இதுக்கு இதோட என்னது இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை இது பண்ணிக்கலாம். இப்போ v அப்படிங்கிறது v என்னது v ஈக்குவல் டு திசைவேகம் என்ன சொல்லலாம் d by t டிஸ்டன்ஸ் பை டைம். இது t ஈக்குவல் டு டைம் d by v, d ஈக்குவல் டு எவ்வளோ வரும் v இன்ட்டு d அப்படிங்கிறது. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணதோட ரிலேஷன்ஷிப்பை இது ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா அசர்லேஷன். அசர்லேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அசர்லேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அசர்லேஷன், முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஃப் எ பாடி சேஞ்சஸ் இட் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் தென் இட் செட் டு பி அசர்லேட்டட். ஒரு பொருளோட ஸ்பீட்லேயோ அதோட டைரக்ஷன்லேயோ சேஞ்சஸ் ஏற்பட்டால் அது வந்து அசர்லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா அசர்லேஷன். அசர்லேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அசர்லேஷன் அப்படிங்கிறது என்னதுமா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா அசர்லேஷனுக்கு. ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து வி அப்படின்னு, இனிஷியல் வெலாசிட்டி யூ. இதை மைனஸ் பண்ணால் என்ன பை டைமோட இது பண்ணால் அதோட ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு அசர்லேஷன் ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. ஓகேவா. ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசைவேகம் ஆரம்ப திசைவேகத்தையும் மைனஸ் பண்ணால் டீயால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அசர்லேஷன் கிடைக்கும். எஸ் யூனிட் ஆஃப் அசர்லேஷன் என்னதுமா எம் பை எஸ் ஸ்கொயர், மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். எம் பை எஸ் ஸ்கொயர், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் எ கார் அட் ரெஸ்ட். கார் வந்து ரெஸ்ட்டாக இருக்குமா. ஸ்டார்ட்ஸ் டு ட்ராவல், ஸ்டார்ட் ஆகுது ட்ராவல் ஆகுது இன் ஸ்ட்ரெயிட் லைன் பாத், ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ட்ராவல் ஆகுது. த ரீச்சஸ் ஏ வெலாசிட்டி பார்த்தா ஆஃப் டோட்டல் m by s in 4s. What is the acceleration assuming that is accelerates uniformly. இதோட அசர்லேஷன் எப்படி இருக்கும், லைனில் போகிறப்ப இதோட அசர்லேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குதா, அதோட அசர்லேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் ஃபைன் பண்ணணும். ஓகேவா. இங்கே கார் கொடுத்துருக்குதாம்மா இதோட அசர்லேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா அசர்லேஷன் வெலாசிட்டி u எவ்வளோ இருக்குது 0 m by s. சின்ஸ் த கார் ஸ்டார்டிங் பாயிண்டில் எவ்வளோ இருக்குது 0ல் இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ 12 மீட்டர் பை செகண்ட். டைம் எவ்வளோ எடுத்துக்கிறது 4 செகண்ட்ஸ். அப்போ அசர்லேஷன் ஃபார்முலா என்ன v மைனஸ் u பை t. v how many 12 minus 0 by 4 ஈக்குவல் டு என்னது we get answer 3m by s ஸ்கொயர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா see how brisk I am. நான் ஏன் இவ்வளோ வேகமானவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சீட்டாக் வந்து யார் இது சீட்டாக். மை நேம் இஸ் சீட்டாக். ஐ கேன் ரன் அட் கிரேட் ஸ்பீட். என்னால் என்னது ரொம்ப ஸ்பீடாக மிக வேகமாக ஓட முடியும். டு யூ நோ வாட் மை ஸ்பீட். என்னோடய ஸ்பீட் உங்களுக்கு தெரியுமா, என்ன ஸ்பீட் எவ்வளோ 25 m by s to 30 m by s. ஓகேவா. மை ஸ்பீட் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 20 m by s in 2 செகண்டில் என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியும். சி ஹவு குட் மை அசர்லேஷன் இஸ் கேன் யூ கால்குலேட் இட். உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா, வியப்பாக இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அசர்லேஷன் பார்க்கலாம். If the velocity of an object increase with respect to time, then the object is to be in positive acceleration. பாசிட்டிவ் அசர்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பொருள் வந்து என்னது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட திசைவேக வெலாசிட்டி வந்து அதோட டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் ஏற்படக்கூடிய அசர்லேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் அசர்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து தான் அது வந்து ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். இது பாசிட்டிவ் அசர்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டைரெக்ஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே பாருங்கள், இது ஸ்பீடை பொறுத்தும் அதோட டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு இமேஜ் சேஞ்ச் இன் ஸ்பீட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, டைரெக்ஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரெக்ஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு இந்த இதில் கொடுத்துருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா
The velocity of a train is different times is given figure. இங்கே velocity ஒவ்வொன்றுக்கு velocity கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் வந்து போகிறதுக்கான டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து அனலைஸ் த கம்ப்ளீட் த டேபிளை வந்து ஃபில் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் A to B, BC, CD இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. AB கூடிய இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டிமா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, டைம் டேக்கன் எவ்வளோ எடுத்துக்குது, அசர்லேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம இந்த டேபிளை என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த மாடல் இங்கே இருக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஃபில் பண்ணுது. ஆல்ரெடி கிவன் ஆன்சர். இங்கே என்ன பண்ணுற, B to C அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஃபில் பண்ணிக்கிங்க. அதோட அசர்லேஷன் என்ன, ஆரம்ப இனிஷியல், ஃபைனல் ஸ்டேஜ், அதோட வெலாசிட்டியோட சேஞ்சஸ் எவ்வளோ V minus U, நெக்ஸ்ட்டு அதோட சேஞ்சஸ் எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் லாஸ்ட்டில் அசர்லேஷன் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு இதோட ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நெகட்டிவ் அசர்லேஷன், டிசலேஷன் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் அசர்லேஷன் எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் அசர்லேஷன் இது வந்து டிசர்லேஷனும் சொல்லுவாங்க, ரீட்டர்டேஷனும் சொல்லுவாங்க. இஃப் த வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தென் the object is said to be is negative acceleration or deceleration or retardation. ஒரு பொருளோட ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட வெலாசிட்டி அதோட டைமை பொறுத்து என்னது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் ஏற்படக்கூடிய அசர்லேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது, நெகட்டிவ் அசர்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இந்த இதில் என்னது, இங்கே ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. த வெலாசிட்டி ஆஃப் எ கோல்ஃப் பால் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோலிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைனில் ரோல் ஆச்சு. அதோட சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 எந்த ஸ்பீடில் 8 m/s to 2 m/s in 10 செகண்ட்ஸில் சேஞ்சஸ் ஆகுது ரோல் ஆகிறப்ப. அது ரோல் ஆகிறப்ப என்னது, அந்த பால் வந்து ரோல் ஆகிறப்ப அவ்வளோ டைம் வந்து சேஞ்சஸ் ஆகுது. வாட் இஸ் இட் டிசர்லேஷன், இதோட என்னது எதிர் முடுக்கம் என்ன, நெகட்டிவ் டிசர்லேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசியூம் தட் இன் டிசர்லேட்டிங் யூனிஃபார்ம்லியாக இருக்குதா. கீழே இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோமா, ஸ்டார்டிங் பை எவ்வளோ, U ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, ஸ்டார்டிங் 8 m/s மீட்டர் பை செகண்ட்ஸ். ஃபைனல் வெலாசிட்டி ஹவு மெனி, இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 2 m/s. டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குதுமா. அப்போ அசர்லேஷன் என்ன வரும், V minus U by T தான் ஃபார்முலா. V எவ்வளோ, ஹவு மெனி, 2 minus U வந்து 10, 8 by 10, 2 minus 8 by 10, we get answer 0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. த டிசர்லேஷன் எவ்வளோ வருது, 0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு மைனஸ் 0.6 பை மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான் ஆன்சர். இதான் இதோட வி கெட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் பாருமா, யூனிஃபார்ம் அசர்லேஷன். சீரான அசர்லேஷன். யூனிஃபார்ம்னா சீரானன்னு சொல்கிறோமா இல்லையா. ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர்கோஸ் யூனிஃபார்ம் அசர்லேஷன் when the change increase or decrease in its velocity for every unit of time is the same. இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூனிஃபார்மாக ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அதை தான் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட என்னது யூனிட் ஆஃப் டைம் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அந்த காலத்தை பொறுத்து அதோட டைமை பொறுத்து அதோட வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான். சேஞ்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது. எஸ் ஆர் நோ, எஸ். அதை பொறுத்து தான் என்னது, அது வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் அசர்லேஷன் சொல்கிறோம். ஓகேவா. ஓகே, இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருமா. The table given so the uniform acceleration of a பஸ்ஸோட யூனிஃபார்ம் அசர்லேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், m/s மீட்டர். 20 + 20, 40 + 20, 60 + 20, 80 + 20, 100 + 20. இது வந்து என்னது, இது அசர்லேஷன் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா. எஸ். செகண்ட் பாருங்கம்மா, அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, 100, 20, 100 minus 20, 80 minus 20, 60 minus டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லையா. 40 minus 20, 20 minus 20 இது வந்து சேஞ்சஸாக இருக்குது. அப்போ என்னது, இது வந்து கீழே கொடுத்துருக்கிறது என்னது, டிசர்லேஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா when the velocity of the object is increasing by 20 ms, acceleration is 20 ms squared. When the velocity of the object decreasing by 20 ms is the deceleration is 20 ms squared. இந்த பொருள் அந்த ஆப்ஜெக்ட்ஸோட வெலாசிட்டி 20 மீட்டர் வினாடி வந்து அந்த வேகத்தில் அந்த நேரத்தில் சேஞ்சஸ் ஆகுது இருக்குது. அதோட இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறத பொறுத்து என்னது இதோட சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா. இதோட அசர்லேஷன் 20 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு, 20 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன்.
நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் அப்படின்னா என்னது? an objects undergoes நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் if the change in its velocity for every unit of time is not the same. ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட வெலாசிட்டி வந்து என்னது, அதோட டைமை பொறுத்து சேஞ்சஸ் ஏற்படும். அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். அந்த அசர்லேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் சொல்கிறோம். நாட் த சேம், அதை தான் சொல்கிறாங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருமா, டைம் 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி எப்படி மீட்டர் பை செகண்ட் என்னது 0 10 40 60 70 50. சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதோட திசைவேக சேஞ்சஸ் ஏற்படுமா ஏற்படும். அப்போ சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது? 0 10 30 20 10 20 இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதை தான் நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் சொல்கிறாங்க. அந்த வெலாசிட்டியில் சேஞ்சஸ் வந்து காலத்தை பொறுத்து அதில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும், சேமாக இருக்காது. நோட் ஹியர் தட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் த சேம் ஆஃப் எவ்வரி செகண்ட். ஒவ்வொரு செகண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தஸ் த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் அண்டர்கோயிங் நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ், தொலைவு, டிஸ்டன்ஸோட டைம் கிராஃப்ஸ் பார்க்கலாம். ஏ கார் வந்து ட்ராவல் ஆகுது, அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. ஸ்ட்ரைட் லைனாக ட்ராவல் ஆகுது, ஜீரோ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ட்ராவல் ஆகுது. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் மெஷர்ட் ஆஃப் எவ்வரி செகண்ட் என்னது மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸு டைம் என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். கிராஃப் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் கிராஃப் இப்போ plotted using the data. ஒரு டேட்டாவை என்ன பண்ணணும், ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். the results for 4 possible journeys are shown below. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, அதில் எப்படி எவ்வளோ பாசிபிளாக இருக்குன்னா 4 வந்து பாசிபிளாக இருக்குது. ஓகேவா? அது கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள். கார் அட் ரெஸ்டிங் ஸ்டேஜ். கார் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அதோட டைம் எவ்வளோ இருக்கும், என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜில் ஈக்குவலாக அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது. 20 20 20ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் இந்த சைடு குறிக்கணும், டைம் வந்து இங்கிட்டமா காலம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருவீங்க. செகண்ட்ஸ் இந்த சைடு செகண்ட்ஸ்மா. இந்த கிராஃப் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹேஸ் 0 வந்து எப்படி இருக்கும், கிராடியண்ட்டாக இருக்கும். 0 அப்படின்னா இருக்குது, கிராடியண்ட்டாக இருக்கும். சொல்லி த டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எவரி செகண்ட் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த சி கார் இஸ் அட் ரெஸ்ட். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்ப என்ன இது 20 செகண்ட்ஸில் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு டைம்லேயும் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. எந்த சேஞ்சஸும் இதில் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேயும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாதனால இது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்குரிய கிராஃப் ஷீட் இதுமா கார் அட் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இந்த கிராஃப் ஷீட் இந்த மாதிரி நம்ம வந்து கிராஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாருமா, கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 ms/min. யூனிஃபார்ம் ஸ்பீடில் செல்லும்போது அதோட கிராஃப் ஷீட் எப்படி கிராஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது, ஒரே மாதிரி போகிறது, யூனிஃபார்மாக இருக்கும். அது ஸ்பீட் எப்படி இருக்கணும், 10 ms/-1 யூனிஃபார்மாக இருக்கணும். இங்கே இந்த மாதிரி தான் நம்ம குறிக்கணும். டைம் எப்படி 0 1 2 3 4 5 காலம்ஸில் இங்கே குறிக்கிறோம் மார்க் பண்ணுற கிராஃபில். டிஸ்டன்ஸ் வந்து என்னது 0 10 20 30 40 50 அப்படிங்கிற சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி என்னது கிராஃப் ஷீட் வந்து ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேவா? இதுதான் கார் ட்ராவலிங் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா அந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கிராடியண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்குது, கிராடியண்ட்டாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து என்னது 10 மீட்டருக்கு எப்படி எவ்வரி செகண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. த கார்ஸ் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. எஸ், எவ்வரி செகண்ட்ஸ் எவ்வளோ 10 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருமா, கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீடு பார்க்கலாம். எப்படி ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் கிராடியண்ட்டாக என்னது இன்க்ரீஸ் ஆகும். தட் ஸ்பீடு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா. 5 20 45 80 120 அப்படிங்கிறது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதோட வேகம் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. கிராடியன்ட் அதோட வேல்யூவே என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டி பாருங்கம்மா, கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுறது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி 0 45 80 இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு திடீர்னு 120 125 இது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இதோட என்னது கிராடியன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸ்பீடும் டிக்ரீஸ் ஆகுது. கிராடியன்ட் என்னது டிக்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு என்ன ஆகுதுமா டிக்ரீஸ் ஆகுது. இந்த கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
எஸ் ஆர் நோ? எஸ். இங்கே பாயிண்ட்டு இங்கே இருக்கிற டேப்லர் காலத்தில் இருக்கலாம், அந்த டேப்லர் காலத்தில் இருக்க பாயிண்ட் என்னது மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணுறப்ப அது நம்ம கெட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீடு டைம் கிராஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தோம், இப்போ என்னது பார்க்குறோம்? ஸ்பீடு, அதோட ஸ்பீடோட டைம் கிராஃப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்டஸ் கன்சிடர் எ பஸ் ட்ராவலிங் ஃப்ரம் தஞ்சாவூர் டு திருச்சி. நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ட்ராவல் என்ன ஆகுது, பஸ் வந்து ட்ராவல் ஆகுது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி நோக்கி ட்ராவல் ஆகுது. இந்த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் மெஷர்டு ஃபார் எவ்ரி செகண்ட் இந்த பஸ்ஸோட ஸ்பீடை மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா the speed and time are recorded and a graph is plotted using the data. அதோட டேட்டா வேணால் அது நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அதோட ஸ்பீடு டைமை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இட் இஸ் நோன் ஸ்பீட் டைம் கிராஃப். இதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்பீட் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிசல்ட்ஸ் ஃபார் இதுலேயே 4 பாசிபிள் ஜர்னிஸ் ஆர் சோன், 4 பாசிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்பீட். பட் பஸ் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில், பஸ் அட் ரெஸ்ட் டைமில் இருக்கிறப்ப ஏன்னா அதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. இந்த கிராஃப் சீட்டில் பாருங்கள், பஸ் வந்து ரெஸ்டிங் டைமில் இருக்க எப்படி இருக்கும், ஸ்பீடு எந்த ஸ்பீடும் நம்மளுக்கு வந்து கிடையாது, அதனால் மார்க் பண்ண மாட்டோம், இல்லை 0 தான் இருக்கும். ஸ்பீடு டைம் வந்து 0 1 2 3 4 5 நம்ம கிராஃப் சீட்டில் குறிச்சிக்கிறோம். இப்போ ஸ்பீட் ஆஃப் த பஸ் ரிமைன்ஸ் 0 ms/-1. ஸோ த பஸ் ஹேஸ் 0 அசர்லேஷன். பஸ் என்னது 0 அசர்லேஷனில் இருக்குது. செகண்ட் பாருங்கம்மா, பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கும். யூனிஃபார்ம் ஸ்பீடில் பார்த்தோம் அப்படின்னா ms/-1, அது ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா 10 அப்படிங்கிறது யூனிஃபார்ம் இருக்குது. 10லேருந்து ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணோம் அப்படின்னா கிராஃப் சீட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். த ஸ்பீட் ஆஃப் த பஸ் ரிமைன்ஸ் அட் 10 ms/-1. ஒரே மாதிரி 10 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸில் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸ்பீடு வந்து. ஹேர் ஸ்லாப் த லைன் இஸ் 0. ஸ்லாப் த லைன் என்னது 0. ஸோ த பஸ் ஹேஸ் 0 அசர்லேஷன். அதனால் என்ன சொல்கிறோம், இதை வந்து 0 அசர்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேர்கோட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட இது எப்படி இருக்குது, லைன் வந்து 0வாக இருக்குது, ஸ்லாப் வந்து 0வாக இருக்கிறதுனால இது வந்து என்னது 0 அசர்லேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருமா, பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் அசர்லேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. எப்படி யூனிஃபார்ம் ஸ்பீடு வந்து எப்படி போயிட்டுருக்கு, 10 10 20 30 40 50ன்னு என்னது சீராக ஒரே மாதிரி போயிட்டுருக்கா இல்லையா அதோட ஸ்பீடு வந்து. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும், அதான் சொல்லியிருக்காங்க. The speed of the bus increases by 10 ms/-1 every second. அது 10 மீட்டர்/வினாடி என்னது சேஞ்சஸ் ஆகுது ஒரே மாதிரி, பட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது என்னது பாசிட்டிவாக இருக்குது. அதோட கிராஃப் எப்படி இருக்கும், ஹெஸ் ஏ பாசிட்டிவாக கான்ஸ்டன்ட் கிராடியண்ட்டாக இருக்குது. இந்த அசர்லேஷன் இது வந்து அசர்லேஷன் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதோட அசர்லேஷன் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் யூனிஃபார்ம் டிசர்லேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 50 ஸ்பீடு வந்து 50 40 30 20 10 0. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு எப்படி இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீட் ஆஃப் த பஸ் டிக்ரீசஸ் பை எவ்வளோ 10 ms/-1 எவரி செகண்டுக்கு 10 ms/-1 என்னது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக இருக்குது, கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குது கிராடியண்ட்டாக இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், இந்த அசர்லேஷன் வந்து நெகட்டிவ் அண்டு கான்ஸ்டன்ட் அசர்லேஷன் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீஸிங் அசர்லேஷன் நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராஃப் சீட் இருக்குது, என்னென்னு பார்க்கலாமா. ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் ஆஃப் த பஸ் எப்படி இருக்கும், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வந்து 10 to 8 18 30 to 50 இப்படி சேஞ்சஸாக இருக்குது. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இன்க்ரீஸிங் இருக்குது, வித் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் ஏ பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அது இன்க்ரீஸிங் கிராடியேட்டிங் அந்த அசர்லேஷன் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, சீரற்ற ஒரே நான் யூனிஃபார்மாக இருக்குது, அதை தான் நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூனிஃபார்மாக இல்லை, நான் யூனிஃபார்மாக இருக்கிறனால இந்த கிராஃப் சீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் அசர்லேஷன் நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன். டிக்ரீஸிங்கில் நான் யூனிஃபார்ம் அசர்லேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரிமா 10 18 ஸ்பீடு எவ்வளோ கொடுத்தோம் 30 to 40 to 48 50ன்னு வச்சுட்டோன்னா இந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், அதோட டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், டைம் பொறுத்து டிக்ரீஸிங் வித் டைம். ஹென்ஸ் த கிராஃப் கிராஃப் எப்படி இருக்கும், ஹேஸ் ஏ பாசிட்டிவாக இருக்குது அண்டு கிராடியன்ட் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். அந்த அசர்லேஷன் டிக்ரீசஸ், அசர்லேஷன் எப்படி இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிராஃப் செட். ஓகே, நெக்ஸ்ட் கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம்ஸ் அண்ட் ஸ்பீட் அண்ட் டைம் கிராம்ஸ். கம்பேர் பண்ணி பார்க்குறோம், என்னது டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீடு டைம் கிராம்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம். இது ஸ்பீடு டைம் கிராஃப்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராம்ஸ் மே லுக் அட் வெரி சிமிலர். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டைம் கிராஃப்ஸும் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸும் பார்த்தா எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட்
தே கிவ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் அதிலேருந்து கிடைக்கும். வி கேன் டிஃப்ரென்ஷியேட் தம் பை லுக்கிங் அட் த லேபிள்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிராஃப் அண்ட் ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி கொடுத்து ராஜு என்ன பண்ணுறா, பிகேன் வாக்கிங் டு ஹிஸ் ஸ்கூல். சடன்லி ஹி ரிமெம்பர் தட் ஹீ ஃபர்கட் ஹிஸ் பென் அண்ட் வாக்டு பேக் ஹோம் பட் ஹீ ஸ்டாப்டு சடன்லி வென் ஹீ ஹியர்ட் எ நாய்ஸ் அப்படின்னு டிஸ்டன்ஸ் டைம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட சென்டென்ஸ் நம்மளாம் ஓனா இல்லை. ராஜு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போது வந்து அவனோட பெண்ணை வந்து இந்த வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டு திருப்பி அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. திருப்பி ரிட்டன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு போகும்போது அந்த திடீர்னு ஒரு சப்தம் கேட்டுச்சு. அதனால் அவன் வந்து நின்றுட்டான். அதை டைம் பொறுத்து இந்த மாதிரி கிராஃப் அண்ட் ஸ்டோரி வந்து சொல்கிறான். ராணி என்ன பண்ணுறா, இந்த மாதிரி கிராஃப் பண்ணுறது வந்து நம்மளாம் இமேஜ் பண்ணி கிராஃப் பண்ணணும். ராணி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹெர் மதர். ராணி வந்து அவங்க மதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சம்டைம் கொஞ்சம் நேரமாக காத்துட்ருக்கா. வென் சி சா ஹெர் மதர், அப்புறம் அவங்க மதரை பார்த்ததுக்கப்புறம் சி ரவுண்ட் அவுட் ஆஃப் ஹேர் ஹோம் ஹக்ட் அண்ட் ஹேர் ஸ்டுட் தேர் ஃபார் எ வயல். என்னது, அவங்க அம்மா பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கட்டி அணைச்சி என்ன பண்ண கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டா அப்படிங்கிறத இந்த டைப் கிராஃப், இது மாதிரி கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இமேஜின் அண்ட் ரைட் எ ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்டோரி எழுதி ஓன் ஸ்டோரி எழுதி அது என்னது கிராஃப் வந்து நீங்களாகவே இந்த மாதிரி கற்பனை செஞ்சு என்ன பண்ணுறீங்க, கீழே இருக்க வரைபடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஸ்டோரி எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் கிராஃப் இருக்குது, அதை பொறுத்து என்னது அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி ரைட் பண்ணலாம். ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஏ டு பி, ஃப்ரம் பி டு சி, ஃப்ரம் சி டு டி கொடுத்துருக்காங்க. கார் வந்து அசர்லேட் ஆகுது, யூனிஃபார்ம்லி ஃப்ரம் ரெஸ்ட்டில் இருக்குது. ஏ டு பியில் என்னது ரெஸ்ட்டாக இருக்குது, இதோட அசர்லேஷன் வந்து ரெஸ்ட்டாக இருக்குது. கார் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட், பி டு சி எழுது கான்ஸ்டன்ட் வந்து என்ன எப்படி இருக்குது, ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கார் டிசர்லேட்டர் யூனிஃபார்ம்லி டு எ ஸ்டாப், ஸ்டாப்பில் எப்படி இருக்குது டிசர்லேஷன். வகையில் வந்து கார் வந்து சீராக என்னது அசர்லேஷன் ஆகுது, டிசர்லேட் ஆகுது யூனிஃபார்ம்லி அட் எ ஸ்டாப் டு எ ஸ்டாப். ஓகே. இங்கே என்னது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து தான் இங்கே இருக்கிறது கொடுத்து ஸ்பீட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படிங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பை எம். இங்கே டிஸ்டன்ஸ் மூட் இன்க்ரீசஸ் அட் on increases rate, hence gradient increases represented by a concave curve. இது கிராஃப் சீக்கிரம் டைமை பொறுத்து இது கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும். ஓகேவா. இது டிஸ்டன்ஸ்க்கு அதோட டைம் அதிகரிக்கிற என்ன சொல்கிறேன், டைம் வந்து அதிகரிக்கும், அதோட டிஸ்டன்ஸும் அதிகரிக்கும், அதோட தூரமும் என்னது அதிகரிக்கும். அதனால் அது இந்த கிராடியண்ட்டும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் மூட் இன்க்ரீசஸ். டிஸ்டன்ஸ் என்னது மூவ் பண்ணுறது, அதோட தூரம் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. யூனிஃபார்மில் அது ஓவர் டைம் யூனிஃபார்மாக என்னது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் என்னது கிராடியன்ட் எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கே ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அது கான்கேவ் கர்வில் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, டிஸ்டன்ஸ் மூட் இன்க்ரீசஸ் அட் ஏ டிக்ரீஸிங் ரேட். அதோட டிஸ்டன்ஸ் வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது டிக்ரீஸ் ஆகுது. அதோட இதை எப்படி இதோட கிராடியன்ட் எப்படி இருக்குது டிக்ரீஸ் ஆகுது. இது எப்படி ரீப்ரசன்ட் பண்ணி கான்வெக்ஸ் கர்வாக ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க டைம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் டைம் கிராஃபில் எப்படி இருக்குது, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்மாக என்னது இன்க்ரீஸ் ஆகுது. ஹென்ஸ் கிராடியன்ட் வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் லைனாக ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஹென்ஸ் கிராஃப் எப்படி இருக்குது ஹரிசாண்டல் லைனாக ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கம்மா, ஸ்பீட் டைம் கிராஃபில் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் யூனிஃபார்மில் இருக்குது, யூனிஃபார்மாக இருக்கும், ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கிராடியன்ட் வந்து நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதை வந்து என்ன ஸ்ட்ரெயிட் லைனாக ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ட்ரை டு பேலன்ஸ் எ கார்ட்போர்ட் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து உங்கள் ட்ரை டு பேலன்ஸ் கார்ட்போர்டு எடுத்து உங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா வாட் டு யூ அப்சர்வ், நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, யூ கேன் நோட்டீஸ் தட் ஒன்லி ஒன் பாயிண்டில் என்னது அந்த விச் த கார்ட்போர்ட் பேலன்ஸ், ஒன்லி ஒன் பாயிண்டில் அந்த கார்ட்போர்டு என்ன பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ண முடியும். சென்டர் பகுதியில் ஃபிங்கர் பாயிண்டில் த பாயிண்ட் விச் த கார்ட்போர்ட் இஸ் பேலன்ஸ்ட் இஸ் கால்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்டு. அதுதான் என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டராக நீங்கள் வந்து கார்ட்போர்டை வச்சு அந்த ஃபிங்கரில் இது பண்ணுறீங்களாம்மா, மையத்தில் என்ன வச்சு பண்ணுறப்ப அது பேலன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது சென்டரில் தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, அந்த கிராவிட்டி தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் the point through which is the entire weight of the objects appears to. How do we find the center of gravity on object? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆன் ஆப்ஜெக்டை? ஒரு பாயிண்டில் வந்து
என்னது அதோட வெயிட் முழுவதும் ஒன்றா வந்து ஆக்ட் ஆகுது. அந்த பொருளை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி வாட் அபவுட் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் இதுக்கு தேவையான பொருட்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலர்ஸ் என்னது ஷேப்டு கார்டு, ஸ்ட்ரிங், பெண்டுலம் பாப், ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மேக் 3 ஹோல்ஸ் வந்து லேமினால இது மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டுக்கணுமா. சஸ்பெண்ட் த லேமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பின் த்ரூ ஒன் ஆஃப் த ஹோல்ஸ் அஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், அந்த இதில் வந்து 3 ஹோல்ஸ் வந்து அதில் போட்டுக்கணும். இந்த அட்டையில் என்ன பண்ணணும், 3 ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஒன் ஹோல்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதில் ஹேங் பண்ணணும். லேமினா ரீப்ளேஸ் பொசிஷன் த plumb line. Repeat the above steps for the other holes. Label the intersection of the 3 lines as x. The position of the center of gravity, the lamina. பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கிற அந்த பொசிஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேமினாட் இருக்க எக்ஸ் பொசிஷனில் தான் என்னதுமா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அதே டோட்டல் புல் ஆஃப் த எர்த் வெயிட், எல்லா வெயிட்டும் என்னது இதில் வந்து இது சென்டராக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை தான் என்ன சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் லை ஆன் த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். இதோட எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து அதோட இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருமா, இந்த 4 இது கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். இது என்னது, இப்போ கார்டு ஒரு வெயிட் ஆஃப் கார்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது, சென்டர் பாயிண்டில் இருக்குது. வெயிட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சிஜி அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கிராவிட்டிமா. அது சென்டர் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் டிஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா சென்டர், வெயிட் ஆஃப் ரிங் அப்படிங்கிறது இதுதான் ஒரு ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் எங்கே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த ரூலர் இஸ் இன் ஈக்லிபெரியம் when supported center of gravity. சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு எது சப்போர்ட்டாக இருக்குது, அதோட ஈக்லிபெரியம் சமநிலையை பொறுத்து தான் சமநிலை வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஃபார் ஏ ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூனிஃபார்ம் என்னது சச்சஸ் எதாவது சொல்கிறான், ரெகுலர் ஆப்ஜெக்டாக யூனிஃபார்ம் மீட்டர் ரூலர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அஸ் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். when the object is supported the point it will be balanced. அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எதை சப்போர்ட் பண்ணுது, பாயிண்ட் அந்த புள்ளி வந்து சப்போர்ட் பண்ணி என்னது பேலன்ஸ் பண்ணுது. if it is supported at any other point it will topple. ஓகேவா, இல்லைன்னா என்ன ஆகுது, அந்த அது வந்து என்னது டாப்பிள்னா அது கவிழ்ந்துடும். இல்லைன்னா சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து வேறு புள்ளியில் வச்சோம் அப்படின்னா அது என்னது அது ஸ்கேலில் அது வந்து டாப்பிள் ஆகிடும். ஓகேவா, அது சப்போர்ட் பண்ணுற அந்த பாயிண்டில் தான் சென்டரில் தான் வைக்கணும். ஓகேவா, அதான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா சமநிலை. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எதை மெஷர் பண்ணுன்னா ஒரு பாடியோட ஸ்டெபிலிட்டி இஸ் மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதோட ஒரிஜினல் பொசிஷனை என்னது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனை என்னது அதான் சொல்கிறாங்க, ஒரிஜினல் பொசிஷனை தக்க வைக்க அதோட பாடியோட எபிலிட்டியை தக்க வைத்து கொள்ளுறது, அதை தான் சொல்கிறாங்க ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது 3 டைப்ஸ் சொல்கிறாங்கம்மா, ஸ்டேபிள் ஈக்லிபெரியம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபெரியம், நியூட்ரல் ஈக்லிபெரியம் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. லெட் அஸ் டெமான்ஸ்ட்ரேட் தம் பை டேக்கிங் எ ஃப்ரெஷ் ட்ரம். இங்கே டெமான்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஈக்லிபெரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃப்ரஸ்டம் வந்து கேன் பி டில்டட் த்ரூ குவைட் எ பிக் ஆங்கிள் வித்தவுட் டாப்லிங். என்னது ஒரு டாப்லிங் அப்படிங்கிறது ஒரு கூம்பானது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது கூம்புன்னு சொல்லி இது வந்து மிக அதிகமான அந்த ஆங்கிளுக்கு வந்து சாய்க்கப்பட்டு பின்னர் என்னது விட்டாலும் என்னது அது வந்து டாப்பில் ஆகுது, கவிழ்ந்து விடாது அப்படிங்கிறது. மீண்டும் என்னது பழைய ஸ்டேஜுக்கே வந்துடும். ஓகேவா, the center of gravity is raised when it is displaced. The vertical line through the center of gravity still falls within space, so it can return to its original position. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த கூம்பு இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து சாய்க்கப்பட்டாலும் அது திருப்பி பழைய நிலைக்கு என்னது வந்துடும். ஓகேவா, அதோட அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பகுதி வந்து என்னது ரேஸ் பண்ணுறப்ப என்னது அதுக்கு ரேஸ் ஆகும், அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னது ரேஸ் ஆகும். ஓகேவா, அதோட வெர்டிக்கல் லைன் செங்குத்து கொடுத்து அதோட இந்த வெர்டிக்கல் லைன்லேயே என்னது அதாவது ஃபால்ஸ் ஆகிறப்ப ஃபால்ஸ் என்னது சாய்க்கப்பட்ட நிலையிலையும் அது என்ன ஆகுதுன்னா அதோட பேஸ் ஏரியாவுக்கு திருப்பி வந்துடுது. அதனால் மீண்டும் ரிட்டர்ன் ஸ்டேஜுக்கு
வர முடியுது. ஓகேவா? ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியும். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல ரிட்டர்ன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதனால் என்ன பண்ண முடியும்? வர முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதோட வெயிட் எங்கே இருக்குன்னா, மூமெண்ட் ஆஃப் வெயிட் எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைசஸ், பைவட், பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குலிபிரியம் இந்த ஃப்ரஸ்டம் வந்து என்னது ஃப்ரஸ்டம் அப்படின்னா வில் டாப்பிள் வித் தி ஸ்லைட்டஸ்ட் tilting in the center of gravity is lowered when it is displaced, hence the vertical line through the center of gravity falls outside its base, so it will not come back to its position. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஒரு ஃப்ரஸ்டம் வந்து அது வந்து ஃபால்ஸ் ஆச்சு, கீழே விழுந்து கொஞ்சம் லைட்டாக ஃபால்ஸ் ஆச்சுனாலும் அது என்ன அது கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி என்னது ரிட்டர்ன் பொசிஷனுக்கு வர முடியாது. அது வந்து சாய்க்கிறப்ப அதோட கிராவிட்டி பார்த்தோன்னா என்னது இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபால்ஸ் ஆகிற கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிராவிட்டி இருக்கு நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக அது வழியாக வரையப்பட அந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் லைன் வந்து அதோட பேஸ் ஏரியா மேலே விழுந்துடும், ஃபால் ஆயிரும். இதனால என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட்டு கூம்பானது என்னது டாப்பில் ஆயிரும். ஓகேவா? கவிழ்ந்துரும்னு சொல்கிறாங்க. வில் நாட் கம் பேஸ், திருப்பி என்னது அந்த பொசிஷனுக்கு வர முடியாது. இட் வில் நாட் கம் பேக் டு இட்ஸ் பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு திருப்பி வர முடியாது. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஃபஸ்ட்டு என்னது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா உறுதியான சமநிலைமா, இது வந்து உறுதியற்ற சமநிலை வந்து உறுதியற்ற ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் கண்டிஷன். நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னதுன்னா நடுநிலை, நியூட்ரலாக இருக்கும். ஓகேவா? இட் காசஸ் இதில் வந்து ஃப்ரஸ்டம் டு டாப்பிள். ஃப்ரஸ்டம் என்ன ஆகுது? டாப்பில் இருக்குது, டாப்பில் ஆகும். த ஃப்ரஸ்டம் வில் ரோல் அபவுட் பட் டஸ் நாட் டாப்பிள். ரோல் ஆகிறப்ப என்னது? அது வந்து என்னது டாப்பில் ஆகாது. டாப்பில் என்ன அப்படிங்கிறது கவிழ்க்கப்படாது. ரோல் ஆகிறப்ப என்னது டாப்பில் ஆகாது. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதோட கிராவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட்டில் இருக்கும். வென் இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு த பாடி வில் ஸ்டே அட் எனி பொசிஷன் விட் கேன் பி டிஸ்பிளேஸ்டு. அதை வந்து ஃப்ரஸ்டம் வந்து இது வந்து நகர்த்து அதோட கிராவிட்டி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து சேஞ்சஸ் ஆகிறது இல்லை. எப்படி அதை வந்து மூவ் பண்ணாலும் நகர்த்தினாலும் அதே சேம் நிலையில் தான் அது வந்து என்னது இருக்கும், சேம் பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே அட் எனி பொசிஷன் விச் இட் கேஸ் மீன் டிஸ்பிளேஸ்ட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதாமே இதுக்கு நியூட்ரல் ஈக்குலிபிரியத்துக்கு. சென்ட்ரல் கிராவிட்டி இதை ரோல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்டம் ரோல் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட்டில் இருக்கிறப்ப அது என்ன ஆகுது? எந்த ஒரு ஸ்டாபிள் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்கள் கண்டிஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டியோட கண்டிஷன் என்ன? ஸ்டெபிலிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை த ஃபாலோவிங் வேஸ். என்னென்ன வேஸில் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா lowering its center of gravity. Next, increasing the area of its base. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும்? லோயரிங்காக இருக்கும், குறைந்த லோயர் பகுதியில் இருக்கணுமா. அதோட ஏரியா ஆஃப் பேஸ் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். அது இப்போ ஆப்ஜெக்ட்ஸோட ஏரியா பேஸ் எப்படி இருக்கணும்? இன்க்ரீஸ்லையும் இருக்கணும். ஹெவி பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஹெவினா என்னது? அதிகமாக ஹெவி பேஸ் வந்து லோயர்ஸ் பகுதியில், சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோயர்ஸ் பகுதியில் இருக்கும். ஸோ த ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி ஸ்டேபிளாக இருக்கும். லோயர் பகுதியில் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். ப்ராட் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் மோர் ஸ்டேபிள். ப்ராட் பேஸ் என்னது? கனமான பகுதியோட அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதோட ஹைட்டை வந்து என்னது டிக்ரீஸ் பண்ணும். அதனால் என்னது? அது டாப்பில் ஆகுது, கவிழாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதோட இது சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டிஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டியோட கண்டிஷன். ப்ராட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா மேக்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? த தஞ்சாவூர் டால். இட் இஸ் டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டாய் மேட் இன் தஞ்சாவூர் ஃப்ரம் டெரகோட்டா மெட்டீரியல். தஞ்சாவூரில் பார்த்தோம் அப்படின்னா டெரகோட்டா மெட்டீரியல் களிமண்ணால் செஞ்சுருப்பாங்களாமா. அந்த பழமை வந்து அந்த பொம்மைகள்லாம் இதான் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இதுதான் இருக்கும். The center of gravity and the total weight of the doll is concentrated at the bottom most point, generating the dance like continuous movement with slow oscillation. இதோட மூமெண்ட் வந்து இதோட நடனம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ ஆசிலேஷன் மூலமாக அதோட டான்ஸ் வந்து இருக்கும். தஞ்சாவூர் பொம்மை அப்படி தலையாட்டத்தில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட வெயிட் எல்லாம் எங்கே இருக்கும்? அது டாலில் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி டோட்டல் வெயிட் வந்து டாட்டில் வந்து பாட்டமில் இருக்க மோஸ்ட் பாயிண்டில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகியும் இருக்கும். மொத்த டோட்டல் பாயிண்ட் அதோட கீழே பொம்மையில் இருக்கிற அந்த டாலோட கீழே இருக்கிற அந்த பேஸ் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த பொம்மை வந்து மிக அல்லது ஸ்லோ டான்ஸ் வந்து எப்படி இருக்குது? கண்டினியூவாக மூமெண்ட்டாக இருக்கும், ஸ்லோ ஆசிலேஷனில் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னென்னு பார்க்கலாமா? இன் ஆர்டர் டு ஹேவ் ஸ்டெபிலிட்டி த luggage compartment of a tour bus is located at the bottom and not on the roof. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னது?
ஆர்டர் ஸ்டெபிலிட்டி வந்து என்னது லக்கேஜ் டூர் பஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லக்கேஜ்லாம் கம்பார்ட்மெண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கும், அந்த ரூஃப் மேல் பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாம் இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அமைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் வந்து ஆர் நாட் அலௌட் ஆன் த அப்பர் டெக் ஆஃப் க்ரௌடட் டபுள் டக்கர் பஸ். டபுள் டக்கர் பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா க்ரௌடாக இருக்கும். அப்பர் டெக்கில் டபுள் டக்கர் பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது அதோட 2வது அடுக்கில் பார்த்தோம் அப்படின்னா அது கூடுதல் பயணிகள் வந்து அதிகமான பேசஞ்சர்ஸ் வந்து அங்கே வந்து அனுமதிக்கப்படுறதில்ல. நெக்ஸ்ட்டு ரேசிங் கார்ஸ். ரேசிங் கார்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, அதோட ஸ்டெபிலிட்டியை வந்து லோ அண்டு ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ரேசிங் கார்ஸ் வந்து அதோட ஹைட் வந்து எப்படி இருக்குன்னா டிக்ரீஸாக இருக்கும், பிரித் வந்து டிக்ரீஸாக இருக்கிற மாதிரி அதோட அகலமானதாகவும் உயரம் வந்து குறைவாகவும் அகலமானதாகவும் அதை வந்து பில்ட் பண்ணுறதுனால அதோட ஸ்டெபிலிட்டி என்னது அதிகரிக்கலாம். ரேசிங் கார்ஸ்க்கு அந்த மாதிரி அதிகரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன்ட் வித் லார்ஜ் ஹெவி பேசஸ் டு மேக் தெம் ஸ்டேபிள். இது மாதிரி டேபிள் லேம்ப்ஸில் ஃபேன்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. லார்ஜ் ஹெவி பேசஸ் வந்து ஸ்டேபிள், அதோட சமநிலை வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கிற ஹெவி பேசஸ் வந்து லார்ஜ் ஹெவி பேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே.